ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயத்தை நான் புரிந்து கொள்கிறேன். சில விஷயங்கள் உனக்கு மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. அது கஷ்டமாக இருக்கும் ஒரு விஷயம்தான் பணம். அந்த பணமானது உன் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமாக இருப்பது இல்லை. எல்லா விஷயத்திலும் ஏதேதோ உன்னை சோதிக்கிறது. நீயும் நினைக்கிறாய் இன்று மாறும் நாளை மாறும் என்று. ஆனால் பார், மாறுவதே இல்லை. ஒரே சோகமாகவே இருக்கிறாய் தங்கமே. வாழ்வில் நீ எதை கண்டாலும் சரிதான், உன்னோடு நான் இருப்பேன். நீ எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். சாயே கஷ்டத்தை தருவாராம், சாயே காப்பாற்றுவாராம். எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். ஆனால் இந்த சாய் காப்பாற்றுவேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த சாய் உனக்கு இன்று மட்டுமல்ல, எல்லா நாளும் துணை இருக்க போகிறேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அற்புதத்தை தான் செய்வேனே தவிர கஷ்டமென்ற ஒரு விஷயத்தை தரமாட்டேன். உன்னை சுற்றி இருக்கும் சிலர் மாறலாம், சிலர் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் நான் உன்னை காயவும் படுத்த மாட்டேன், அதே சமயம் உன்னை கண்கலங்கவும் விடமாட்டேன். உன்னுடைய கர்ம வினையானது உன்னை பாதிக்கிறது தவிர இந்த சாய் உன்னை எந்த ஒரு விஷயமும் செய்ய சொல்லவில்லை. நாளுக்கு நாள் பிரச்சனை கூடிக்கொண்டே இருக்கிறது, என்ன செய்ய போகிறேன் என்று கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதும் அழகான ஒரு எதிர்காலத்தை உனக்கு கொடுப்பதும் என்னுடைய வேலை. உன்னை பிடிக்காதவர் நிறைய விஷயங்களை செய்யலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் என்னவென்பதை நான் நன்றாகவே அறிவேன். எனக்கு தெரியாதது என்பது எதுவும் இல்லை என்பது உனக்கு தெரியும் அல்லவா தங்கமே. பணத்திற்காக போராடி விட்டாய், பணமானது நிச்சயமாக கிடைக்கும். காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நான் தருவேன். யார் என்ன சொன்னாலும் சரிதான் தங்கமே. எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு என்ன வேண்டுமோ அது என்னிடத்தில் இருந்து நீ பெறுவாய். நான் எப்பொழுதுமே உன்னை தனியாக விடுவது கிடையாது. ஆனால் சில நேரத்தில் நீ நினைக்கிறாய் நான் தனியாக விட்டுவிட்டேனோ என்று. கண்டிப்பாக எப்படி அம்மா உன்னை தனியாக விட்டுவிட்டு நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒரு பிள்ளை சந்தோஷமாக பணத்தோடும் குடும்பத்தோடும் இருந்தால்தானே அது திருப்தியான ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக இனி வரும் காலம் நீ திருப்தியாக இருப்பாய். கோடான கோடி நன்றிகளை சொல்லி நிச்சயமாக நீ பெறுவாய். நிச்சயமாக கோடான கோடி எனக்கு நன்றிகளை சொல்லி நீ ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையை பெறுவாய். இதற்கு முன்பெல்லாம் என்னை திட்டிக் கொண்டு இருந்தாய், இனிமேல் நீ பார், என்னை திட்டவே மாட்டாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை நான் கொடுக்க போகிறேன். கவலையால் உடல் நலத்தை விட்டுவிடாதே, உடம்பை பார்த்துக்கொள். எல்லா விஷயத்திலும் நான் துணையாக இருப்பேன் என்று நம்பு. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயத்தை இழந்தாய். காரணம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு. இனிமேல் அந்த கவலைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இழப்பது எல்லாம் வேண்டாம். உன் எதிர்காலத்தை பற்றி கவனித்துப்பார். எத்தனை நாள்தான் என்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நினைத்து கவலைப்படுவாய்? உன்னுடைய எதிர்காலமோ என் கையில் இருக்கும் பொழுது உன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. காலம் முழுவதும் உனக்கு துணை நான் உண்டு. எல்லாவற்றிலும் நான் இருப்பேன். பொறுமையோடு நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். இனிமேல் உன்னுடைய விருப்பங்களுக்கு எந்த ஒரு தடையும் அல்ல. ஏனென்றால் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்போவது இந்த சாய். இந்த சாய் ஆகிய நான் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிலைத்து நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ வைப்பது மட்டுமே என்னுடைய பொறுப்பாகும். எத்தனையோ நான் உன் வாழ்க்கையை பார்த்து மிரண்டு இருக்கிறாய். என்ன இது, நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று. ஆனால் இதற்கு மேல் நீ பயப்பட வேண்டிய அவசியமோ கண்கலங்க வேண்டிய அவசியமோ இனி ஒரு காலகட்டமும் வராது. எந்தெந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாயோ, காசு பணம் இல்லாமல் எந்தெந்த விஷயமெல்லாம் தட்டி தட்டி விட்டாயோ, இனிமே நீ காசுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தட்டிவிட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இனிமேல் உனக்கு காசும் பணமும் குடும்பத்தில் இருக்கும் நிம்மதியும் எல்லாமே தாராளமாக கிடைக்கும். நீ என்னுடைய பிள்ளை என்பதனால் நிச்சயமாக நான் உனக்கு
எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் செய்வேன். தங்கமே, நான் அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் சோதிக்க மாட்டேன். தவறு செய்தால் தண்டிப்பேன். அதற்காக ஒரு நபரை அதிகமாக சோதனை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டேன். உன்னால் நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் தெரியுமா? தங்கமே, நீ உன்னுடைய மனதால் மிக மிக வேதனை அடைகிறாய். என்ன என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று. அதையெல்லாம் நினைத்து நினைத்து நான் எந்த அளவுக்கு வேதனை அடைகிறேன் என்பது தெரியுமா? தங்க பிள்ளையே, கவலையை தூக்கி எறிந்துவிட்டு நான் என்னென்ன செய்ய வருகிறேன் என்பதை பொறுத்திருந்து வேடிக்கை பார். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும், நான் செய்ய வரும் எந்த ஒரு காரியத்தையும் போட்டு நீயாகவே கெடுத்து கொள்ளாதே. நான் செய்ய வருகிறேன், உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறேன், பொறுமையாக இரு என்றால் அந்த நாள் வரைக்கும் பொறுமையாக இரு. அவசரப்பட்டு நீயாக ஒரு விஷயத்தை செய்து அதை குழப்பி தேவையில்லாமல் நீயும் மன உளைச்சலாகி செய்ய வரும் என்னையும் தடுத்து இதெல்லாம் செய்யாது. பொறுத்திரு, வாழ்க்கை மாறும். நிச்சயமாக இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ துவண்டு போன ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை தேற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படிப்படியாக முன்னேறும் ஒரு விஷயத்தை நீ காண்பாய். தூரமாக இருக்கிறேன் சா என்று நினைக்காது. தூரமாகலாம் அல்ல, உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அதுவும் உன் வீட்டிலேயே இருந்து நீ என்னென்னலாம் செய்கிறாய் என்பதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் சா இல்லையோ, இந்த விஷயம் செய்யவில்லையோ, அந்த விஷயம் செய்யவில்லையோ என்று ஒரு நாளும் போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நடக்கும். கூடிய சீக்கிரம் பார், உன் தொழிலும் எந்த அளவுக்கு முன்னேறுகிறது, உனக்கு எந்த அளவுக்கு வருமானமும் வருகிறது என்பதை நீ பொறுத்திருந்து பார். நீயே வியப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேர் இன்பங்கள் உனக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும். உன் குடும்பத்தினர் உனக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்று நீ சொல்லலாம், மற்றவர்கள் ஒத்துழைப்பு தரவில்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் ஒன்று, இனிமேல் வரும் காலகட்டம் எல்லாரும் உனக்கு உதவியாக இருப்பார்கள். நீ வணங்கும் தெய்வத்திலிருந்து, நீ வணங்கும் உன் குலதெய்வத்திலிருந்து அனைத்துமே உனக்கு உதவியாகவும் மிக மிக பெரிய அற்புதமாகவும் இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் தங்கங்களே. இனிமேல் தான் வாழ்க்கையில் அழகான ஒரு விஷயங்களையே பார்க்க போகிறீர்கள். இதற்கு மேல் வாழ்வில் நீ கண்ட அனைத்து விஷயத்தையும், அதாவது தேவையே இல்லாமல் பயமாக இருந்த கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷமான விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையோடு இருந்தால் எல்லாவற்றையும் பெறலாம். நிச்சயமாக நான் இருப்பேன். எல்லா காலத்திலும் உனக்கு துணை நான் உண்டு. நான் இன்று மட்டுமல்ல, என்றுமே இதுதான் சொல்வேன். நான் இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். சில விஷயங்கள் உனக்கு சோர்வாக நடந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வருகிறேன் என்று புரிந்து நடந்து கொள். எல்லாமே சிறப்பாக நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.